வணக்கம் டிடிஎம், நான் உங்களுமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்பு. ஓகேங்களா? ஸோ எழுத்துக்களின் பிறப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலி எழுத்துக்கள், அதுக்கப்புறம் இணை எழுத்துக்கள், இந்த 3 டாபிக் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம்னா என்ன, அது எத்தனை வகைப்படும். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இலக்கணமான எழுத்திலக்கணம்னா என்ன, அது எத்தனை வகைப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நன்னூலில் பவனந்தியார் எழுத்திலக்கணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ எழுத்திலக்கணம் 12 பகுதியாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த 12 பகுதிகள் என்னென்ன, அதில் பார்த்தீங்க அப்படின்னா எண், பெயர், முறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரை, இந்த 4 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிறப்பு, உருவம், அந்த 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிறப்பு, எழுத்துக்களின் பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக். ஓகேங்களா? ஸோ 8th புக்கில் இயல் 1ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருவம். ஓகேங்களா? ஸோ உருவம் பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள்னு 2 மாதிரியாக வரும். அந்த 2ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸ் வீடியோ பார்த்துருங்க, அப்போ தான் அதோட தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாமா? பாருங்கள், எழுத்துக்களின் பிறப்பு இது பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையில் பிறக்கும். ஓகேங்களா? ஸோ எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையில் பிறக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இடப்பிறப்பு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி பிறப்பு. ஓகேங்களா? ஸோ இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பகுதிகள் வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னா தலை, மார்பு, மூக்கு, கழுத்து. இந்த 4 பகுதிகள் அதுக்கு உதவும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி பிறப்பு. முயற்சி பிறப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா 4 பகுதிகள் இது பண்ணும். ஓகேங்களா? ஸோ உதவும். என்ன அப்படின்னா பாருங்க, இதழ், பல், மேல்வாய், கடைசியாக நாக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பகுதிகளும் முயற்சி பிறப்புக்கு உதவும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிளாஸில் உயிரெழுத்துனா என்ன, அதில் எத்தனை இருக்குது, மெய் எழுத்துனா என்ன, அதில் எத்தனை இருக்குது, இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆயுத எழுத்துனா என்ன, இதெல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துலேருந்து பிறக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அடுத்து மெய் எழுத்து. ஓகேங்களா? ஸோ உயிரெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 12 இருக்கா, அந்த 12ம் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துல இருந்து பிறக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட இடம் என்ன, கழுத்து. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ கழுத்தை பிடிச்சி அழுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கழுத்து அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், உயிருக்கு ஈக்குவல். அப்போ உயிரெழுத்து 12ம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், கழுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதோட பிறக்கும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, கழுத்து. ஓகேங்களா? அடுத்து மெய் எழுத்து. மெய் எழுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை பகுதிகள் இருக்கும், 3 பகுதிகள் இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன, வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்து பிறக்கும். ஓகேங்களா? அந்த என்னென்ன இடம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வல்லினம் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கேருந்து பிறக்கும் அப்படின்னா மார்புல இருந்து பிறக்கும். ஓகேங்களா? ஸோ வல்லினம் எங்கேருந்து பிறக்கும், மார்புல இருந்து பிறக்கும். மெல்லினம் பார்த்தீங்க அப்படின்னா மூக்குல இருந்து பிறக்கும். இடையினம் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், வல்லினம் மெல்லினம் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இடையினம் தானாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ வல்லினம் பாருங்கள் மார்பு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக அப்படின்னா வள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வள்ளிக்கு என் மனசில் இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வள்ளி அப்படின்னா என்ன, வல்லினம், மனசு அப்படின்னாலே என்னது, மார்பு. ஓகேங்களா? ஸோ வல்லினம் மார்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெல்லினம். மெல்லினம் பார்த்தீங்க அப்படின்னாலே ஞனன நமன. ஓகேங்களா? ஸோ அது எப்பயுமே மூக்கில் தான் பிறக்கும். ஓகேங்களா? சொல்லி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஞனன நமன. இந்த மூக்கை பிடிச்சிட்டு சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஞனன நமன மெல்லினம் எங்கே பிறக்கும், மூக்குல இருந்து பிறக்கும். ஓகேங்களா? ஸோ மூக்குக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்புக்கும் இடையில என்ன பகுதி இருக்குது, கழுத்து இருக்கு இல்லையா? ஸோ கழுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இடையினத்துக்கு உரியது. ஓகேங்களா? ஸோ இடையினம் கழுத்துல இருந்து பிறக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், வள்ளிக்கு என்
மனசில் இடம் கொடுத்துருக்கேன். ஸோ வல்லினம் அப்படின்னாலே மார்பு. ஓகேங்களா? மெல்லினம் அப்படின்னா மூக்கு. ஸோ வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில என்ன இருக்குது? கழுத்து இருக்குது. ஸோ கழுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இடையினம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து. ஸோ ஆயுத எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலை. பிறக்கும் இடம் என்ன? தலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அது பிறக்கும் இடங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், உயிரெழுத்து 12மே கழுத்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வல்லினம் அப்படின்னா மார்பு, மெல்லினம்னா மூக்கு, அதுக்கப்புறம் இடையினம் அப்படின்னா கழுத்து, ஆயுத எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும் இடங்கள். ஓகேங்களா? ஸோ என்னது? இடப்பிறப்பு. அடுத்து முயற்சி பிறப்புன்னு ஒன்று இருக்குது. முயற்சி பிறப்புன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த முயற்சியினாலும் அந்த அந்த எழுத்துக்கள் வந்து பிறக்குது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி பிறப்பு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக நம்ம வந்து படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது 12, வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6, 6 லெட்டர் 18 வந்துருச்சு. இது ஒரு லெட்டர். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஆனால் இந்த மாதிரி முயற்சி பிறப்பு எப்படி அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும். பாருங்க, முயற்சி பிறப்பு. முயற்சி பிறப்புல இப்போ அ ஆ இ எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் உச்சரிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? அ ஆ. இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வாய் திறத்தலால் உருவாகிறது. ஓகேங்களா? ஸோ வாய் திறத்தலால் உருவாகிறது. ஸோ பாருங்க அ ஆ. ஓகேங்களா? ஸோ அங்காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வாய் அங்காத்து திறத்தலால். ஓகேங்களா? ஸோ அங்காத்தல், அங்காப்பு இப்படி எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வாய் திறக்கிறதால அந்த எந்த எழுத்து வருது? அ ஆ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க உ ஊ, ஓ ஓ, ஔ. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வாயை குவிக்கிறதால வரும். ஓகேங்களா? ஸோ இதழ்கள் குவிப்பதால் உருவாகும். பாருங்க, உ ஊ, ஓ ஓ, ஔ. இந்த 5மே பார்த்தீங்க அப்படின்னா வாய் திறத்தலோடு. ஓகேங்களா? ஸோ வாயை திறக்கணும். வாய் திறத்தலோடு இதழ்களை குவிப்பதால். இதழ்களை குவிப்பதால் என்ன உருவாகிறது? உ ஊ, ஓ ஓ, ஔ. நீங்கள் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அ ஆ அப்படிங்கிறது வாய் வந்து திறத்தலால், அங்காப்பு, அங்காத்தல் இதனால அது வந்து உருவாகுது. அடுத்து உ ஊ, ஓ ஓ, ஔ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வாய் திறத்தலோடு இதழ்களை குவிப்பதால் உருவாகிறது. ஓகேங்களா? அடுத்து மீதி என்ன லெட்டர் இருக்கு பாருங்க. இ ஈ, ஏ ஏ, ஐ. மீதி எல்லாமே வந்துருச்சு இல்லையா? இன்னும் 5 லெட்டர் தான் இன்னும் இருக்குது. பாருங்கள், இதில் 5, இதில் 2, 7, 7, 5, 12. ஓகேங்களா? ஸோ இந்த 5 லெட்டர் மட்டும்தான் இருக்குது. இந்த 5 லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வாய் திறக்கும் முயற்சியுடன். வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்துவதால். ஸோ எப்படி உருவாகுது? அந்த வாய் திறக்கிறோம் இல்லையா? அந்த முயற்சியோட அந்த நாக்கின் அடி ஓரம் இருக்கு இல்லையா? அந்த நாக்கின் அடி ஓரம் மேல்வாய்ப்பல்லை பொருந்துவதால் இந்த 5 உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 3வது கடைசியாக ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2ஐயும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா 3வது என்ன? அடுத்து இதுதான். ஓகேங்களா? ஸோ நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்துவதால் உருவாகிறது. ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாக்கின் அடி மேல்வாய்ப்பல் ஓரம், நாக்கின் அடி ஓரம் மேல்வாய்ப்பல்லை பொருந்துவதால். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய் திறக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வாய் திறக்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வாய் திறப்பதால், வாய் திறத்தலோடு, வாய் திறக்கும் போது, ஸோ எல்லாத்துலேயுமே வாய் திறத்தல் வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அங்காப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதழ்களை
குவிப்பதால். இது பார்த்தீங்க அப்படின்னா நாக்கின் அடி ஓரங்கள் மேல்வாய்ப்பல்லை பொருந்துவதால். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உயிரெழுத்து. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அக். ஓகேங்களா. ஸோ ஆயுத எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாய் திறத்தலால். இது மட்டும்தான். ஓகேங்களா. அப்போ அக்கு என்ன, வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியினால். ஓகேங்களா. ஸோ வாய் திறத்தலால், வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியினால் அக்கு உருவாகிறது. ஓகேங்களா. ஸோ அக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து ஆயுத எழுத்து வந்துருச்சா. அடுத்து என்ன இருக்கு, மெய் எழுத்து. ஓகேங்களா. ஸோ மெய் எழுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் மெல்லினம் இடைனம் இந்த மாதிரி இடம் சொன்னா இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் 2 லெட்டர் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ ஒரு வரைபடம் ஒன்று வரைகிறேன். ஓகேங்களா. ஸோ ஒரு டயக்ராம் ஒன்று வரைகிறேன். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்க, இதை வந்து ஒரு வரைபடம் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இது வந்து மேல்வாய். ஓகேங்களா. அதாவது அன்னம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ மேல்வாய் அன்னம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கீழ்வாய் அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சொல்லும்போது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா நாக்கு. ஓகேங்களா. நான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பல். ஓகேங்களா. மேல்வாய் பல். ஓகேங்களா. ஓகே. இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக எப்படி சொல்லலாம் பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து தொண்டை போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தொண்டை இருக்கு இல்லையா, ஸோ இந்த எட்ஜில் வரும் இல்லையா, அந்த இடம் தான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வந்துருச்சு இல்லையா, ஸோ இந்த இடம் இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது என்ன, தொண்டை பகுதியில் இருக்க அந்த பாயிண்ட்டு. இது வந்து முன்னாடி இங்கே வாய் வருது இல்லையா, உதடு வருது இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அடி அன்னம். அப்படி இல்லை அப்படின்னா முதல் அன்னம். ஸோ 2 பேரில் சொல்லலாம். எப்படி சொல்லலாம், அடி அன்னம்னு சொல்லலாம், இல்லைனா முதல் அன்னம் சொல்லலாம். அப்படி இல்லைனா அன்னத்தின் முதல் பகுதி, அன்னத்தின் அடிப்பகுதி, இந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடம் இது என்ன, நாக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அடினா இல்லைனா முதல்னா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நாவின் அடி, நாவின் முதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நாவின் அடிப்பகுதி, நாவின் முதல் பகுதி, இந்த மாதிரி சொல்லலாம் இந்த பகுதி. ஓகேங்களா. ஓகே. இப்போ சென்டர் போர்ஷன். ஓகேங்களா. ஸோ சென்டரா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இடைனா, இது வந்து இடை அன்னம். அப்படி இல்லைன்னா அன்னத்தின் இடைப்பகுதி, நாவின் இடைப்பகுதி, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நுனினா. அதே மாதிரி இந்த இடம் வரும் இல்லையா, அன்னம் முடிகிற இடம், அந்த பல்லு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரும் இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், நுனி அன்னம். ஓகேங்களா. ஸோ அன்னத்தோட எட்ஜ் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நுனி அன்னம். ஸோ நுனி அன்னம்னு வரும். ஓகேங்களா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான். ஓகேங்களா. ஓகே. இப்போ இது எல்லாமே ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஒவ்வொரு லெட்டரும் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். எப்படி போடலாம் பாருங்கள். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. க க. ஓகேங்களா. ஸோ இந்த 2 லெட்டர் இந்த இடத்துல, அதாவது அடி, அதாவது முதல்னா அடினா எப்படி என்ன ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த நாவின் அடிப்பகுதி இந்த அன்னத்தின் முதற் பகுதியை பொருந்துவதால் க க, அதாவது இக்கு இங்கு. ஓகேங்களா. இங்கு பிறக்கிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா, இடைப்பகுதி, இடைப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2 லெட்டர் என்ன வரும், இக்கு இங்கு இச்சு இஞ்சு. ஓகேங்களா. ஸோ இச்சு இஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இடைனா இடை அன்னத்தை பொருந்துவதால் நமக்கு பிறக்கிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நுனினா நுனி அன்னம். ஓகேங்களா. ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, நுனினா நுனி அன்னம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னும் 2 லெட்டர் இட்டு இன்னு. ஓகேங்களா. ஸோ நுனினா நுனி அன்னத்தை பொருந்துவதால் இட்டு இன்னு பிறக்கிறது. ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் 2 லெட்டர் என்ன இருக்கு, இத்து இந்து. ஓகேங்களா. ஸோ இத்து இந்துன்னு சொல்லி பாருங்களேன். இந்த நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனி வந்து இந்த மேல்வாய் பல்லு இருக்கு இல்லையா, அந்த இடத்த டச் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த டச் பண்ணும்போது கிடைக்கும். பாருங்க, இத்து இந்து.
என்னது? நுனினா மேல்வாய்ப்பல்லின் அடியை பொருந்துவதால். ஸோ அடிப்பகுதியை பொருந்துவதால், அடியை பொருந்துவதால் எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ என்னது? நுனினா மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை பொருந்துவதால் இத்து இந்து பிறக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வரும்? இப்பு இம்மு. இப்பு இம்மு சொல்லி பாருங்க. மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால், அதாவது மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு அழிச்சிட்றேன், அதுக்கப்புறம் இங்கே எழுதுற தெளிவாக புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராமில் எழுதணும் இல்லையா? ஸோ அதை இந்த இடத்துல எழுதுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்க, இப்போ இப்பு இம்மு வந்துருச்சா, அடுத்து இ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இதே இடத்துல தான் வரும். ஓகேங்களா? அதாவது அடினா அந்த முதல் அன்னத்தை தொடுவதால், பொருந்துவதால் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறத நான் அப்படியே எடுத்து இந்த இடத்துல எழுதுற பாருங்க. என்னது? இக் இங்கு. இது என்னது? அடினா அடி அன்னத்தை பொருந்துவதால். ஓகேங்களா? ஸோ அடினா அடி அன்னத்தை பொருந்துவதால், நாவின் முதற் பகுதியை பொருந்துவதால், அப்படி இல்லைன்னா அந்த அன்னத்தின் முதற் பகுதியை பொருந்துவதால் எப்படி வேணா கொடுக்கலாம். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேனே, அடி அன்னம் முதல் அன்னம் அப்படின்னாலும் அன்னத்தின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அதே மாதிரி அடினா முதல் நானாலும் நாவின் அடிப்பகுதி நாவின் முதல் பகுதினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ புக்கில் எப்படி கொடுத்துருந்தாலும் ஓகே தான், உங்களுக்கு புரியணும். அதனால ஒரே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன? இச்சு இஞ்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இடைனா இடை அன்னம். இடைனா இடை அன்னத்தை பொருந்துவதால் பிறக்கிறது. அதுக்கப்புறம் என்ன? இச்சு இஞ்சு இட்டு இன்னு. இது நுனினா நுனி அன்னத்தை பொருந்துவதால். ஓகேங்களா? ஸோ நுனினா நுனி அன்னத்தை பொருந்துவதால். அதுக்கப்புறம் என்ன? இத் இந்து. இது பார்த்தீங்க அப்படின்னா நுனினா தான் மேல்வாய்ப்பல். ஓகேங்களா? ஸோ மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி. ஸோ நல்லா அந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டு அந்த எழுத்தை உச்சரிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இத் இந்த அப்படின்னா நுனினா மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை பொருந்துவதால். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க இப் இம். இது பார்த்தீங்க அப்படின்னா இரு இதழ்களும் பொருந்துவதால், அதாவது மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன? இப் இம் இ. ஈயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடமே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இக்கு இங்கு எங்கே பிறக்குதோ அதுவே தான். ஓகேங்களா? ஸோ என்னது? அடினா அன்னத்தின் முதல் பகுதி. ஸோ அடினா அடி அன்னம்னு போட்டாலும் ஒன்று தான், அடினா முதல் அன்னம்னு போட்டாலும் ஒன்று தான். கரெக்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடினா அன்னத்தின் முதல் பகுதியை பொருந்துவதால் ஈ பிறக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக மாறும். ஓகேங்களா? ஸோ எப்படி மாறும் அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், லகரம், சிறப்பு லகரம். ஓகேங்களா? ஸோ எப்படி எழுதுவோம்? லகரம் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எழுதுவோம். கரெக்டா? ஸோ இந்த இல்லும், ஓகேங்களா, இந்த இல்லும் இந்த இரும் மட்டும் பாருங்க, நீங்கள் மாற்றி எழுதிக்கிட்டாலும் ஓகே. இதை வந்து இர் இல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி பிறக்கும்? மேல்வாயை நாக்கின் நுனி. ஓகேங்களா? ஸோ நாக்கின் நுனின்னே வச்சுக்கலாம். நாக்கின் நுனி, ஒரு நிமிஷம் இப்படி எழுதிக்கிறேன். நாக்கின் நுனி மேல்வாயை வருடுவதால்.
ஓகேங்களா. ஸோ இல் இர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாக்கின் நுனி மேல்வாயை வருடுவதால். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இர் போட்டாச்சா, ஸோ இடையினை ரா போட்டாச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வல்லின ரா இந்த இர் வரும் இல்லையா, இதுவும் இதுக்கப்புறம் இந்த இன்னும். ஓகேங்களா. ஸோ இந்த இரும் இந்த இன்னும் கடைசியாக வர 2 எழுத்து, அந்த 2 எழுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே தான், நாக்கின் நுனி மேல்வாயை தான். இந்த இடத்துல வருடுவதால் வந்துச்சுன்னா இந்த 2 எழுத்து, மிகவும் பொருந்துவதால்னு வந்துருச்சு அப்படின்னா இர் இன். ஓகேங்களா. ஸோ நாக்கின் நுனி மேல்வாயை மிகவும் பொருந்துவதால். புரியுதுங்களா. ஸோ இந்த மேல்வாயை வருடுவதால் வந்துச்சுன்னா சிறப்பு லகரமும் ராவும் இரும். ஓகேங்களா. இதுவே இந்த வல்லின இரும் இன்னும் வந்துச்சு அப்படின்னா நாக்கின் நுனி மேல்வாயை மிகவும் பொருந்துவதால். இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும், படிச்சுக்கோ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இல். ஓகேங்களா. ஸோ லட்டுலா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா மேல்வாய்ப்பல் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். ஓகேங்களா. ஸோ மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மேல்வாய்ப்பல் இது வரைக்கும் நாக்கின் நுனி வந்துச்சு, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேல்வாய்ப்பல்லின் அடியை. ஓகேங்களா. நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இல். ஓகேங்களா. ஸோ இந்த இல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே தான், மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால். ஓகேங்களா. ஸோ தடித்து தடவுவதால். புரியுதுங்களா. ஸோ இந்த இல்லுக்கும் இந்த இல்லுக்கும் ஒன்றே தான், இந்த இடத்துல மட்டும் மாறும். ஸோ மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இந்த லட்டு இல் இருக்கு இல்லையா, அந்த இது வரும். ஓகேங்களா. ஸோ இதுவே இந்த இல் பார்த்தீங்க அப்படின்னா தடித்து தடவுவதால் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, இவ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவ்வு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னாலே தெரியும், அந்த மேல்வாய் பல் இருக்கு இல்லையா, அது வந்து கீழ் உதடை பொருந்துவதால் இவ். ஓகேங்களா. மேல்வாய்ப்பல் கீழ் உதடை பொருந்துவதால், கீழ் இதழை. ஓகேங்களா. ஸோ இதனால் பிறக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ 18 லெட்டருமே வந்துருச்சு பாருங்கள். 2 4 6 8 10 11 13 15 16 17 18. ஓகே, இப்போ இதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த 18ஐயும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேங்களா. ஸோ இந்த படம் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பாருங்கள், இது வந்து முதல் அன்னம் இல்லைன்னா அடி அன்னம், இது அடினா இல்லைனா முதல்னா. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இக்கு இங்கு ஈ இந்த 3 வரும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி போய்க்கலாம், இக்கு இங்கு இச்சு இஞ்சு அதுக்கப்புறம் இட்டு இன்னு. ஓகேங்களா. ஸோ அடி இடை அதுக்கப்புறம் நுனி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாக்கின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பார்த்தீங்க அப்படின்னா இத்து இந்து உருவாகும். ஸோ ஓகேங்களா. ஸோ இத்து இந்து. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்பு இம்முன்னாலே நமக்கே தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த 2 இதழும் வந்து பொருந்துவதால், அப்போ இப்பு இம்மு. அதுக்கப்புறம் இருக்க இ பார்த்தீங்க அப்படின்னா இக்கு இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு. மறுபடியும் என்ன ஆகும், ரிட்டன் இப்படி தான் வரும் இல்லையா. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அடிப்பகுதிக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அடி அண்ணம் அடினா அப்படிங்கிற மாதிரி அது வந்துடும். ஓகேங்களா. இதுக்கு அப்புறம் தான் நம்ம தெளிவாக இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இந்த வரைபடத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் வந்துருச்சு, இது வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள். 2 4 6 8 10 11 லெட்டர். ஓகேங்களா. ஸோ 11 எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துலேயே வந்துருச்சு. இந்த ஒரு படத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நோட்டில்
தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வரைஞ்சி எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 11 எழுத்துக்கள் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இருக்கிற 7 எழுத்துக்கள் தான். ஓகேங்களா? ஸோ அந்த 7 எழுத்துக்களில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ 12 வந்துருச்சு இல்லையா? மீதி இருக்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அடினா அடி அன்னம், இடைனா இடை அன்னம், நுனினா நுனி அன்னம். நுனினா பார்த்தீங்க அப்படின்னா மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி. இப்போ இம்முன்னா 2 இதழும் பொருந்துவதால். அப்படின்னா அதுவும் அடினா அடி அன்னம் தான். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தாலே மேல்வாய் பல் வந்து கீழ் உதடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பொருந்தும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா லகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வர லாவும் ராவும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஒரே இடத்துல இருந்து பிறக்கும். எப்படி? ஒரே முயற்சினால் பிறக்கும். எப்படி? நாக்கின் நுனி மேல்வாயை வருடுவதால் பிறக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இரு வந்துருச்சுனாலே அதுக்கு அடுத்து இன்னொரு இரு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் கடைசி இருக்க லெட்டரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரா இர் இன். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே தான். நாக்கின் நுனி மேல்வாயை இந்த இடத்துல வருடுவதால், இந்த இடத்துல மிகவும் பொருந்துவதால். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இல். ஓகேங்களா? ஸோ லட்டுலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இல் பார்த்தீங்க அப்படின்னா மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். ஓகேங்களா? ஸோ சேம் இந்த இல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவே தான் இந்த இடத்துல தடித்து தடவுவதால் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஓகேங்களா? பார்க்கறதுக்கோ இல்லை வந்து கேட்கறதுக்கோ உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குமா, நான் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ புரியல அப்படின்னா மறுபடியும் தெளிவாக முதல்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்று ரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு? உயிரெழுத்துக்கள் முடிச்சாச்சு, மெய்யெழுத்துக்கள் முடிச்சாச்சு, ஆயுத எழுத்து முடிச்சாச்சு இல்லையா? அடுத்து என்னது? சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த முதலெழுத்தை சார்ந்து வருதோ அந்த முதலெழுத்து எந்த இடத்துலேருந்து பிறக்குமோ, எந்த முயற்சினால் பிறக்குமோ அதுவே தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்பெழுத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு? எழுத்துக்களின் பிறப்பு ஃபுல்லாக முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 1ல் இந்த இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதையும் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உருவம் பகுதி இருக்கு இல்லையா, அந்த 12 பகுதியில் உருவம் பகுதி இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்களும் மயங்கொலிகளும் வரும். ஓகேங்களா? ஸோ இணை எழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம், அதுக்கப்புறம் மயங்கொலிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கு டேர்ம் 2ல் இயல் 1 இயல் 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இணை எழுத்துக்கள் வந்து இயல் 1, இயல் 2 பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சே நம்ம ஈஸியாக போட்டலாம். இணை எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா ஒழுக்கும் முயற்சி, அதுக்கப்புறம் பிறக்கும் இடம், இதை பொறுத்து எழுத்துக்கள் வந்து இனமா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த இடம் எடுத்துக்கோங்களேன். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்த இருக்கு இல்லையா. ஸோ வல்லின எழுத்துக்களா பாருங்க. வல்லின எழுத்துக்கள் என்ன? கசட தபர. இக்கு இச்சு இட்டு, த இத்து இப்பு இரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன லெட்டர் வருதுன்னு பாருங்க. ஞ ஞ ந ந. ஓகேங்களா? ஸோ ஞனன நமன. ஓகேங்களா? ஸோ என்ன வருது? மெல்லின எழுத்துக்கள் வருது. ஓகேங்களா? இக்கு அப்படிங்கிற வல்லின எழுத்து எந்த முயற்சினால பிறக்குதோ அதே முயற்சினால தான் பார்த்தீங்க அப்படின்னா இங் அப்படிங்கிற மெல்லின எழுத்து முயற்சினால பிறக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இது ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்தா அமையும். ஓகேங்களா? ஸோ அப்போ வல்லின எழுத்துக்கள் 6 பார்த்தீங்க அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6 இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ இணை எழுத்துக்கள் இப்படி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6 ஒன்றுக்கு ஒன்று இனமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ திங்கள், ஓகேங்களா, மஞ்சள், சந்தனம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இப்போ மெய்யெழுத்து இங்கு இருக்கு இல்லையா, அதுக்கு இனமான எழுத்து தான் அதுக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங் இந்த இடத்துல கா, இன்ச் இந்த இடத்துல சா, இந்த இடத்துல இந்து, இந்த இடத்துல தா. ஓகேங்களா? ஸோ அப்போ மெல்லின எழுத்துக்கள் இந்த இது வருது இல்லையா. ஸோ இது எந்த இடத்துல வருதோ அதுக்கு இனமான எழுத்தான வல்லின எழுத்து தான் அதுக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா? ஸோ இதை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6 இணை எழுத்தா வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இடையின எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? யா, ரா, லா, வா,
லா லா ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளேயே இணை எழுத்துக்களாக அமையும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இதுக்கும் என்னது பொருந்துவதால் இந்த இடத்துல வரும் பாருங்கள், தடித்து நெருங்குவதால் தடித்து தடவுவதால் வருதா. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொன்றும் அதுக்கே இணை எழுத்துக்களாக வரும் ஓகேங்களா. ஸோ இடையின எழுத்துக்கள் 6 அந்த இடையின எழுத்துக்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இனமாக அமையும் ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ வல்லின எழுத்துக்கள் 6 மெல்லின எழுத்துக்கள் 6 இணை எழுத்தாக அமையும் ஓகேங்களா. இடையின எழுத்துக்கள் 6 அதுக்குள்ளேயே இணை எழுத்துக்களாக அமையும் ஓகேங்களா. இப்போ உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயிரெழுத்து 12 இருக்கு இல்லையா, அதில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்களாக அமையும் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் பாருங்கள், தசை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இச்சு ப்ளஸ் ஐ அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து, அதுக்கு இணை எழுத்தா இ அப்படிங்கிற எழுத்து வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவு அப்படிங்கிற எழுத்து நெடில் எழுத்து, இதுக்கு இணை எழுத்து குறில் எழுத்து ஊ அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆ ஆ அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதாவது எப்படி சொல்கிறதுங்க பாருங்கள், ஆக்கு ஆ வரும், அதுக்கப்புறம் ஈக்கு ஈ வரும் ஓகேங்களா, ஊக்கு ஊ வரும், ஏக்கு ஏ வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, ஓக்கு ஓ ஓதல் அப்படின்னு போடுவோம் இல்லையா. எப்படி போடுவோம் ஓதல், இந்த இடத்துல இது ரெண்டையும் வச்சு கடைசியாக தல் அப்படிங்கிற மாதிரி போடுவோம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு லெட்டராக இருக்குது, அதுக்கு இணை எழுத்தாக வந்துருச்சு. தனியாக என்ன இருக்குது, ஐயும் ஓவும் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஐக்கு ஈ இணை எழுத்து, அவ்வுக்கு ஊ இணை எழுத்து, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வரும். ஆனால் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லா சொல்லுலையும் வராது ஓகேங்களா. ஸோ அளபடைங்கிற அந்த இது வரும் இல்லையா டாபிக், அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் வந்து அதுக்கு இனமான எழுத்துக்களோட வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து அளபடையில் வரும், அந்த டாபிக் வரும்போது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம், இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இணை எழுத்துக்கள்னா என்ன, அந்த முயற்சி பிறப்பு இடப்பிறப்பு இதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு எழுத்துக்கு இணை எழுத்தாக அமையும் ஓகேங்களா. ஸோ வல்லின எழுத்துக்கள் 6 மெல்லின எழுத்துக்கள் 6 அதுவே இணை எழுத்துக்களாக அமையும் ஓகேங்களா. ஸோ வல்லினம் வந்துச்சுன்னா அதுக்கு மெல்லினம் இனமாக வரும், மெல்லினம் வந்துச்சுன்னா அதுக்கு வல்லினம் இனமாக வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இடையின எழுத்துக்கள் 6 அதுக்குள்ளேயே இணை எழுத்துக்களாக வரும் ஓகேங்களா. உயிரெழுத்தில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்களாக வரும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள். இது வந்து பிறப்பிடம் சொல்லும் போதே சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல சொன்னேன் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலிகள். மயங்கொலிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது உச்சரிக்கும் போது கொஞ்சமாக தான் வேறுபாடு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ முயற்சி பிறப்பு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாக்கின் நுனி மேல்வாயை வருடுவதால் 2 எழுத்து பிறக்குது, அதுவே மிகவும் பொருந்துவதால் 2 எழுத்து பிறக்குது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் வித்தியாசம் இருக்கும் பார்க்கறதுக்கு ஓகேங்களா. ஸோ உச்சரிப்பில் தான் வித்தியாசம் இருக்கும். சொல்லும்போது நம்ம ஒன்று சொல்லுவோம், ஆனால் எழுதும்போது என்ன பண்ணிடுவோம், மாற்றி எழுதிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலிகள் இங்கே வந்துடும் ஒலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ உச்சரிக்கும் போது அந்த ஒலியில் கொஞ்சமாக தான் வேறுபாடு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது நம்ம வந்து மாற்றி உச்சரிச்சிட்டோம் அப்படின்னா எழுதும்போது தப்பாக போயிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான அர்த்தங்கள் வேறு வேறு இருக்கும் ஓகேங்களா. ஸோ பொருள் வேறு மாதிரி வரும் பாருங்கள். இப்போது விலை ஓகேங்களா. ஸோ விலை விலை இந்த மாதிரி இருக்கா, இதை உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி உச்சரித்தாலும் இதுக்கான பொருள் என்ன இருக்கும், வேற வேற இருக்கும் இல்லையா. இது வந்து என்னது, பொருளின் மதிப்பு, இது வந்து விளைவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உண்டாக்குதல். இது பார்த்தீங்க அப்படின்னா விரும்பு. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சமாக தான் வித்தியாசம் இருக்கும், ஆனால் அதுக்கான பொருள் வந்து மாறுபடும் ஓகேங்களா. ஸோ எப்படி வரும் பாருங்கள், நான் இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வந்து வேற வேற எழுத்து ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன வரும் பாருங்கள், லா 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 ஓகேங்களா. ஸோ இந்த மூணும் பார்த்தீங்க அப்படின்னா உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற எழுத்து ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரா ரா ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உச்சரிக்கும் போது ஒரே
மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஏதோ ஒரு வேறுபடுத்தி சொன்னால் தான் நமக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா. ஸோ நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், இதை 3 சுழினா இதை 2 சுழினா அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரியும் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது பாருங்க. இட்டுக்கு அப்புறம் இன்னு வரும் கரெக்டா. அப்போ இதை எப்படி சொல்லலாம், டன்னகரம் அப்படின்னு சொல்லலாம். டன்னகரம் ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா இத்துக்கு அப்புறம் வரும், அப்போ தன்னகரம். இது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு அப்புறம் வரும், அப்போ ரன்னகரம். புரியுதுங்களா. இதை டன்னகரம், சாரி இந்த எழுத்தை டன்னகரம்னு சொல்லலாம், இதை தன்னகரம்னு சொல்லலாம், இதை ரன்னகரம்னு சொல்லலாம். ஸோ வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த லா பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, இந்த லா பார்த்தீங்க அப்படின்னா வா அப்படின்னு வர்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை வகர லகரம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ வேறுபடுத்தி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி. இது வா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால அதை வகர லகரம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு லகரம் ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதை வந்து இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா மா மாதிரி இருக்கா, அப்போ மகர லகரம். இது தமிழுக்கே உரிய சிறப்பு லகரம் தான் ஓகேங்களா. ஆனால் நம்ம எப்படி சொல்லலாம், இதை மகர லகரம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த லா, இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, இந்த 2 சுழினா இருக்கு இல்லையா, இந்த ரன்னகரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே இருக்கிறதால இதை நகர லகரம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த ராக்கு வித்தியாசம் தெரியும் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரா பார்த்தீங்க அப்படின்னா எதில் வரும், இடையினத்தில் வரும் ஓகேங்களா. ஸோ இடையினரா, இது வந்து வல்லினரா ஓகேங்களா. வல்லின ரகரம், இது இடையின ரகரம். இதை சின்னரா பெரியரான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லாமல் இந்த மாதிரியும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்னது, இது டன்னகரம், தன்னகரம், ரன்னகரம். இது மகர லகரம், அப்படி இல்லைன்னா சிறப்பு லகரம்னு சொல்லலாம். இது வகர லகரம், நகர லகரம், இது இடையின ரகரம், அது வல்லின ரகரம். இந்த மாதிரி வேறுபடுத்தி நம்ம சொல்லும் போதே சொன்னோம் அப்படின்னா அதுக்கான அர்த்தத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம், தெளிவாக எழுதலாம் ஓகேங்களா. ஸோ கேட்குறவங்களும் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வெறும் இதை மட்டும் சொன்னோம் அப்படின்னா நமக்கு எப்படி என்ன ஆகும், அதோட அந்த பொருள் வந்து வேறுபடும். ஸோ மாற்றி வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே எக்ஸாமில் கேட்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கான அர்த்தங்கள் என்ன, பொருள் என்ன, பொருளறிந்து பொறுத்துக்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுறோம் ஓகேங்களா. ஸோ இதை தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிறக்கும் இடங்களை வச்சு வர்றதால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருவத்தை இந்த இடத்துல நடத்தணும் ஓகேங்களா. ஸோ உருவத்தில் என்ன இருக்குது, இணை எழுத்துக்கள், அதுக்கப்புறம் மயங்கொலிகள் ஓகேங்களா. ஸோ இது தான் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், அந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருவம், இந்த ரெண்டையும் இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம் ஓகேங்களா. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன, வராத எழுத்துக்கள் என்னென்ன, மொழிக்கு இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன, வராத எழுத்துக்கள் என்னென்ன, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன, வராத எழுத்துக்கள் என்னென்ன, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இணை எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6th புக்கில் டேர்ம் 2ல் இயல் 1 ஓகேங்களா. மயங்கொலிகள் பார்த்தீங்க அப்படின்னா 6th புக்கில் டேர்ம் 2ல் இயல் 2 ஓகேங்களா. ஸோ இந்த பிறப்பிடம் பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்கில் இயல் 1 ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கொடுத்துருவோம், அது போக டெலிகிராம் சேனல்லையும் போட்டுருவோங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிளாஸை கவனிச்சிருங்க ஓகேங்களா. ஸோ கவனிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து பாருங்கள், இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.